पूर्वोक्तानि एवं गुणा सकला विशेषेण अवशिष्टायामस्यां वर्तमानाय अस्यां सुपदितो राजलक्ष्मी कुबेरात्रस्नामदेश अरेक्का सुमन्त्रस्नामदेश आर्केयात्रस्नामदेश आवयोः सकलकुटुम्बानां विशाखान्ते तुलादास राजकुमार सेतुपतिनामदेश आवयोः कुटुम्बानां एस्आर् मुरुगन् नामदेश उमा महेश्वरी नामदेश रवीन्द्रन् नामदेश वरनियं बालनाम्याः श्वेता नाम्याः अक्षय्या नाम्याः सुनील नाम्याः विजयलक्ष्मी नाम्याः हृदय नामदेश सुधा महेन्द्रन् नामदेश मधुवन्ती नामदेश ऋत्विक नामदेश उषा वर्धन नामदेश श्वेता नाम्याः बालसुब्रह्मण्यन् नामदेश लता नामदेश हरिहर नामदेश जननी जगदीश कुमार नामदेश जनलक्ष्मी नाम्याः अलकर स्वामी नामदेश प्रसन्ना अलकर स्वामी नामदेश चंद्रिका नाम्याः सुबलक्ष्मी नाम्याः आवयोः सकल कुटुम्बानां क्षेमस्ते उत्तकाम्यादितम् अरेक्का संबिका पादारविन्दयोः अष्टोत्तर शतनामार्चनं करिष्यामः। गौरी नमः गणेशनन्ये नमः गिरिराजोद्भवाय नमः गुहाम्बिकाय नमः जगन्मात्रे नमः गंगाधरकुटुम्बिन्ये नमः वीरभद्रवसवे नमः विश्वव्यापिन्ये नमः विश्वरूपिण्ये नमः अष्टमूर्त्यात्मिकाय नमः अष्टदारिद्र्यसमन्ये नमः शिवाय नमः शाम्भवी नमः संगरी नमः बालानी नमः भवानी नमः मध्यदायिनी नमः मंगलदाय सर्वमंगला मंजुभासिनी हिमाद्रिजा हेमवती नमः पार्वती नमः पापनाशिनी नमः नारायणाय नमः इत्यादि निर्मलाम्बिका प्रदाने नमः भवस्य देवस्वती नमः सर्वस्य देवस्वती नमः ईशानस्य देवस्वती नमः वसुदेव देवस्वती नमः रुद्रस्य देवस्वती नमः उग्रस्य देवस्वती नमः भीमस्य देवस्वती नमः महदो देवस्वती नमः अरेक्का संबिकानि नमः मृगदाम्बिका गौरी नमः नानाविध परिमलपत्र पुष्पाञ्जलि पूजां समर्पयामि। ओम दूरशनो रतो नन्दो रतं योः இப்போ 108வது அம்மனா வீட்டிற்கு அரைக்காசு அம்மனுக்கு மகா தீபாவளி நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மே மாதம் 4ஆம் தேதி சித்திரை மாதம் 21ஆம் தேதி பூராட நட்சத்திரம் பஞ்சமி திதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகும் தினமாகும். இன்றைய நாளில்தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த அக்னி நட்சத்திரம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கும் காலம். கார்த்திகை நட்சத்திரமும் கொஞ்சம் சூடான நட்சத்திரம் தான். சூரிய பகவானுக்கும் வெப்பம் உண்டு. இந்த கார்த்திகை நட்சத்திரங்கிறது பார்த்திங்கன்னா பூமிக்கு மிக அருகில் இருக்கிறது. ஸோ பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரிக்கிறனால வெப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தை நம்ம அக்னி நட்சத்திரம் சொல்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் இருக்கும். வர மே மாதம் 28ஆம் தேதி வரையும் இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கும். இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பங்கள் இருக்கும். இந்த அதிகமான வெப்ப காலகட்டங்கள் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக சூடாக இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த காரியங்களும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரத்தம் சூடாக இருந்தாவே ஹாட் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ரத்தம் சூடாக இருந்தாவே நம்ம சிந்திக்கக்கூடிய செயல்கள் செய்யக்கூடிய செயல்கள்லாம் பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது. அதுக்காக தான் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் எந்த முக்கியமான விஷயங்களும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இந்த காலகட்டங்களில் நமக்கு நல்ல மன அமைதி வேணும், சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கணும். வெப்ப காலங்களில் வரக்கூடிய நோய்கள் நம்மளை தாக்கக்கூடாது, கண் நோய், அம்மை நோய் போன்ற நோய்கள் தாக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த நம்ம அம்மன் காலங்காலமாக வழிபடக்கூடிய இந்த அம்மன்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுறோம். இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் அம்மனுக்கு குளிர் வைக்கக்கூடிய பொருட்களால், அதாவது இளநீரால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்.
வெட்டிவேர் நன்னாரி போன்ற பொருட்களை பயன்படுத்தி அபிஷேகம் செய்யலாம். இந்த அக்னி நட்சத்திர கால ஆரம்ப கட்ட காலகட்டம் இன்றைய நாள் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி அரைக்காசு அம்மனுக்கும் 108 அம்மனுக்கும் இளநீரால் அபிஷேகம் செஞ்சுருக்கோம். அந்த அபிஷேகத்தை நம்ம எல்லாமே இப்போ தரிசனம் பண்ணி முடித்தோம். அபிஷேகம் முடிஞ்சு தற்போது அலங்காரம் மற்றும் அர்ச்சனை தீபாரதி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த அரைக்காசம்மனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உலகம் முழுவதும் முக்கியமான அனைத்து பக்தர்களுக்குமே இந்த அரைக்காசம்மனை பற்றி நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். இந்த அரைக்காசம்மனுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அதாவது புதுக்கோட்டை ஆண்டிய விஜயநகர பேரரசு மன்னருக்கு முக்கியமான பத்திரம் ஒன்று தொலைஞ்சு போயிடுது. தொலைஞ்சு போன பத்திரம் கிடச்சி விட்டால் அப்போது அங்கே அதாவது புதுக்கோட்டையில் வீட்டிருக்கக்கூடிய பிரகதாம்பாளை வேண்டிக்கிறார். என்னோட பத்திரம் தொலைஞ்சு போன பத்திரம் கிடச்சிட்டா நான் பயன்படுத்தக்கூடிய நாணயத்தில் உன்னோட உருவத்தை போட்டு நவராத்திரி தோறும் மக்களுக்கு நாணயங்களையும் அரிசியும் இலவசமாக வழங்குறேன்னு வேண்டிக்கிறாரு. வேண்டிக்கிட்டு தேடும்போது பார்த்தீங்கன்னா அதிசயத்தக்க வகையில் கிடச்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு, உடனே அந்த அம்பாளை நினச்சி பிரார்த்தனை பண்ணி அவர் பயன்படுத்தக்கூடிய நாணயத்தில் அரைக்காசம்மன் உருவத்தை போட்டு பிரதிஷ்டை பண்ணி மக்களுக்கு எல்லாமே நவராத்திரி தோறும் தானமாக வழங்குறாரு. ஸோ அந்த அம்பாளோட உருவம் முதல்ல அந்த நாணயத்தில் பிரதிஷ்டைப்பட்டது. அதாவது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நாணயத்தில் அந்த உருவத்தை பொறிச்சனால அந்த காலத்து நாணயம் பார்த்தீங்கன்னா அரை வடிவத்தில் இருக்கும். அரை வடிவ நாணயத்தில் அம்பாளோட உருவம் வந்தனால இதுக்கு அரைக்காசம்மன் பேர் வந்துச்சு. மன்னர் எப்படி தொலைஞ்சு போய் வேண்டிக்கிட்டாய் அம்மனை நினச்சி காரியத்தை சாதிச்சிட்டாரோ மக்களும் மன்னர் வழியை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. மன்னர் வெளியே மக்கள் வழியும் அப்படிங்கிற மாதிரி மன்னர் என்ன மாதிரி செயல்பட்டாரோ அதே மாதிரி மக்களும் ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போனால் ஞாபகம் மருதியாக வச்சுக்கிட்டா உடனே அரைக்காசம்மன் நினச்சி தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. நீங்களே வீட்டில் ஒரு சாவியை வச்சுட்டு தேடுவீங்க, ஒரு முக்கியமான ஒரு நோட்டு புத்தகங்களை வச்சு தேடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு கண்ணில் தென்படாது. அரைக்காசம்மனை நினச்சிட்டு நீங்கள் தேடினீங்கன்னா அதிசயக்கத்தக்க வகையில் கிடைக்கும். இது நிறைய பக்தர்களுக்கு நடந்திருக்குது. நிறைய பேருக்கு பணம் கொடுத்த பணத்தை இழந்த பணத்தை அரைக்காசம்மனை வேண்டி வாங்கியிருக்காங்க. இழந்த செல்வங்களை மீட்பதற்கும் இழந்த பதவிகளை மீட்பதற்கும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்கும் அரைக்காசம்மனை நினச்சி வேண்டிக்கலாம். உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஞாபகம் மருதியாக பொருளை வச்சுட்டு தேடும் பொழுது இந்த அரைக்காசம்மனை அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு ஒரு பானகமாக வீட்டிலே சின்னதாக அந்த அரைக்காசம்மனை நினச்சி அது நீங்கள் பானகத்தை நீங்கள் பூஜை ரூமில் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேடி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு உடனே அந்த தேடிய பொருள் அதிசயத்தக்க வகையில் கிடைக்கும். இந்த அரைக்காசம்மனை தரிசனம் பண்ணணும், நீங்கள் அபிஷேகம் பண்ணணும், பூஜை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சென்னை வண்டலூர் ரத்னமங்கலத்தில் லக்ஷ்மி குபேரன் ஒரு கோயில் இருக்குது. பிரபலமான அந்த கோயிலுக்கு எதிரில் தான் இந்த அரைக்காசம்மன் கோயில் இருக்குது. அரைக்காசம்மன் பேரு கொண்டு தனி ஆலயம் இதுதான். இது அரைக்காசம்மனை சுற்றி 108 அம்மனும் இங்கே இருக்குது. இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்க அம்மனுக்கு அரைக்காசம்மன்னே பேர் வச்சிருக்கு. அரைக்காசம்மனை சுற்றி 107 அம்மன் இருக்குது. 108வது அம்மனா அரைக்காசம்மன் வீட்டு இருக்காங்க. இந்த அரைக்காசம்மன் சன்னதியில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அமாவாசை பௌர்ணமி போன்ற காலகட்டங்களில் பிரசன்னங்களும் பார்க்குறாங்க. ஸோ சக்தி வாய்ந்த அரைக்காசம்மனுக்கு பல பக்தர்களுக்கு பல பேரோட வாழ்க்கையில் பல அதிசயங்களை இங்கே இருக்க அம்மன் நிகழ்த்தியிருக்காங்க. அது பக்தர்களும் கண்கூடா அதுக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி அபிஷேகம் நடக்கும், புடவைகள் சாத்துவாங்க, பானக நைவேத்தியம் பண்ணுவாங்க. நீங்களும் நல்லா வேண்டிக்கங்க. நிச்சயம் உங்களோட பிரார்த்தனைகளும் எளிதில் நிறைவேறும். இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் அரைக்காசம்மனோட அபிஷேகத்தை தரிசனம் பண்ண மூலமும் தீபாரதனை நீங்கள் பண்ண மூலமும் நிச்சயம் உங்கள் வாழ்வில் இருள் விலகி ஒளி பிறக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். தரிசனம் செய்திருக்கும் அனைத்து பக்தர்களின் வாழ்விலும் லக்ஷ்மி குபேர அருள் கிட்டட்டும் அரைக்காசம்மன் அருள் கொட்டட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நாளும் நலமுடன் வாழ்க வளமுடன். குபேர கிருஷ்ணன்.